பாஜக ஆட்சியின் கொடுமைகளை, அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது. ஆனா பிரதமர் திருக்குறள் சொல்லுவார், அது திருக்குறளா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எறிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எறியும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் கொடுமைகளை, அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது. இப்படி மாநில உரிமைகள், மாநிலத்தின் அடையாளங்கள், நம்முடைய சுயமரியாதை, இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரதமர் திருக்குறள் சொல்லுவார், அது திருக்குறளா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். திருக்குறள் சொல்லுவார், வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது கூட திருக்குறள் சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார். தமிழ் மிக பழமையான மொழி. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், எங்க பிரதமரே சொல்றாரு தமிழ் பழமையான மொழி. பிரதமர் சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும் தமிழை போல பழமையான மொழி வேறு எதுவும் இல்லை. அதை சொல்றதுக்கு நீங்க வேண்டாம். நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு தருகிறீர்கள்? அவர்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை. அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். தென் மாநிலங்களை எல்லாம் அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய பொம்மைகளாக மாற்றிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் சகோதரிகள் சொல்லக்கூடியது சம்பளம் ஏறலை, சம்பளம் ஏறலை, சம்பளம் ஏறலை. 100 நாள் வேலை கொடுக்கல. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான். எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எறிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எறியும்.